வெறும் நதி அல்ல, நீ மிகவும் புனிதம் நிறைந்தவள். எங்கெல்லாம் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த இடங்களை எல்லாம் புனிதப்படுத்துகிறாய். ஆனால் ஒரு இடம் உள்ளது, அதை நீ புனிதப்படுத்துவதை நான் தடுத்தாக வேண்டும். என்னுடன் வா. அந்த இடத்தை பார். இந்த இடம் புனிதமடைவதை நீ தடுத்தாக வேண்டும். என்று உன்னுடைய ஓட்டம் நிற்கிறதோ அன்று முதல் இந்த இடம் புனிதத்தன்மையை இழந்துவிடும். அதற்கு பிறகு இதை அழிப்பது எளிதாகும். என் எண்ணத்தை நீ முழுமையடைய செய்ய வேண்டும். என்னை போல் உனக்கும் சிவன் பார்வதி அநீதி இழைத்துள்ளார்கள். தாயே, சூழ்நிலை மிகவும் மோசமாகிவிட்டதா? ஆம் மகனே. தனது தவறை திருத்திக் கொண்டு தனது தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக திதி தன் முழு சக்திகளையும் பயன்படுத்தி பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாள். ஆகையால் உடனடியாக நாம் 12வது ஜோதிர்லிங்கத்தை நிறுவியாக வேண்டும். அப்பொழுதுதான் அவளின் நோக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். எனவே பூலோகத்தின் அவ்விடத்திற்கு நாம் உடன் சென்றாக வேண்டும். அது என்றென்றுமே படைப்பிற்கும் பிரளயத்திற்கும் இடையே ஒரு பாலமாகவும் அமையும். காசி, எப்பொழுதெல்லாம் பூலோகத்தில் பிரளயம் தோன்றுகின்றதோ அனைத்து ஜீவராசிகளையும் ரட்சிப்பதற்காக மகாதேவர் பூலோகத்தில் அவதரிப்பார். காசி என்ற புனித ஸ்தலமானது பிரபஞ்சம் முழுவதையும் ரட்சிக்கப் போகும் ஒரு இடமாக விளங்கும். சுராசுரனினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த அனைத்து அப்பாவி குழந்தைகளுக்கும் மகாகாளி நீதி வழங்குவாள். இப்பொழுது உங்களது தாயார் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு தாயாலும் என் கோபத்தில் இருந்து உங்களை காக்க இயலாது. மகாகாளி இருக்கும் வரையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த குழந்தையையும் உனது தீய சக்தியால் ஒன்றும் செய்ய இயலாது. உன்னுடைய அழிவுக்கு எனது வாகனம் எப்பொழுதும் எனது வழியில் இருந்து மாறிச் செல்லாது. அது எப்பொழுதுமே சரியான வழியில்தான் செல்லும். ஆம் ஜுராசுரா, இன்று முதல் நீ எனது வாகனமாவாய். எனது பயணம்தான் உனது பயணமாகும். எனது பாதைதான் உனது பாதையும் ஆகும்.
நாராயணர் யோக நித்திரையிலிருந்து எழுந்து வரும் நேரம் வந்துவிட்டது. அதன் பிறகும் மாபெரும் சங்கடம் ஒன்று நிச்சயம் உருவாகும். நானே உனக்கு எடுத்துரைப்பேன். மேலும் எந்த விதத்தில் வாய்ப்பு வரும் பொழுது அந்த வரத்தினை மகாதேவருக்கு எதிராக எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உனக்கு விரிவாக கூறுவேன். ஆகையால் நீ ஒரே ஒரு முறை அந்த மகாதேவரை உன் வசப்படுத்தி விட்டால் அதன் பிறகு நீ இந்த பிரபஞ்சத்தை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரத்தை கேட்டு பெறலாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகாதேவா, நான் பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த இரு அசுரர்களுக்கும் இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளேன். ஒருவேளை எனது இறுதி எச்சரிக்கை அவர்களை நல்வழிக்கு திருப்பி விடலாம். நிகழ்ந்த தாக்குதல் ஓய்ந்திருப்பதாக தோன்றலாம், ஆனால் இது முடிவல்ல. அப்படியென்றால் மகா காளியான உன்னால் நான் எனது வாழ்வில் இப்படி ஒரு அழகை நான் கண்டதே இல்லை. நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணமா? தங்களை பார்த்தால் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனை போல்தான் தெரிகிறது. ஆனால் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். நீ என்ன கூறினாலும் அதை செய்ய தயாராக உள்ளேன். உனக்கு ஒன்று தெரியுமா? மகாதேவர் எனக்கு அற்புதமான வரத்தை ஒன்றை அளித்துள்ளார். அது இந்த பிரபஞ்சத்தில் எவரிடமும் இல்லை. நான் எவரது தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். இதுவெல்லாம் ஒரு வரமா என்ன? நான் ஒரு நடனமாடுபவள். நீ என்னை மணக்க வேண்டும் என்று விரும்பினால் நீயும் என்னை போல் நடனமாடுபவன் என்று என்னுடன் ஆடி எனக்கு நிரூபித்து ஆக வேண்டும். கூறு, ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். கூறினேன். நான் இப்பொழுது தங்கள் உதவியை கேட்டல்லவா வந்திருக்கிறேன். பஸ்மாசுரனும் மதுவும் கேடவனும் ஆயுதங்கள் தான் தேவி. ஆனால் ஆதியின் திட்டம் கற்பனைக்கு கூட எட்டாததாகும். அது பயங்கர திட்டம் தேவி. அவனது திட்டம் என்ன? மிகவும் அசம்பாவிதம். அது என் இறுதி திட்டம். மகாதேவரின் பதிவிரதத்தை முறியடிப்பதாகும். சிவனையும் சக்தியையும் பிரிப்பதாகும். அதுவே இந்த பிரபஞ்சத்தின் அழிவாகும். விரைவாக ஏதேனும் செய்யுங்கள் தேவி. நான் உடனே கைலாயம் சென்றாக வேண்டும். ஆனால் வேதங்கள் அதை மீண்டும் நிறுவ வேண்டாமா? கடந்து செல்கின்ற ஒவ்வொரு நொடியும் பிரம்மதேவரை மேலும் பாதிப்புக்குள்ளாக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் உடனடியாக எடுங்கள். வேதங்களை மீண்டும் நிறுவி பிரம்மதேவரை காக்கப் போகிறீர்களா அல்லது மகாதேவரை காக்கப் போகிறீர்களா? யார் நீ? தாய் தந்தையின் கர்ம பலன்களை குழந்தைகள்தான் அனுபவிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் அது மட்டும் உண்மையல்ல. இன்னொரு உண்மையும் இருக்கிறது. தாயும் தந்தையும் பாதியில் விட்ட கர்மத்தை குழந்தைகள்தான் பூர்த்தி செய்கிறார்கள். அப்படி பாதியில் விட்ட கர்மத்தை முழுமை செய்யத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் அந்தகனின் புதல்வன் ஆதியாவே. சிவனையும் சக்தியையும் நிரந்தரமாக பிரிக்கத்தான் நான் வந்துள்ளேன். என் தாயாரைப் போலவே இங்கு வருவதற்கு உனக்கு எவ்வளவு துணிவு இருக்க வேண்டும்?